வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரியின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்ப்புன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வீக்கு. ஆனால் இந்த எல்லோ ஜோனில் அதாவது செகண்ட் சப்போர்ட்டு வரைக்கும் மார்க்கெட் அப்சைடுக்கான வாய்ப்பு தான் சொல்லியிருந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டாலே மார்க்கெட்டில் வந்து ஒரு சைட்வே செட்டப்பில் இருக்கும், பெருசாக மூவ்மெண்ட் இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த பெரிய மூவ்மெண்ட்ஸ்னால் எப்படி சொல்லியிருந்தோம்னா, இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில மார்க்கெட் மூவ் வாய்ப்புன்னு பார்த்தோம். 580 to 722 இதுக்குள்ளே போயிட்டு வரணும், ட்ராவல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா அந்த இறங்கி நம்ம கொடுத்த எல்லோ ஜோனுக்குள்ளே சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப்சைடில் தான் முடிச்சிட்டாங்க. மார்க்கெட் வந்து புல்லி சென்டிமெண்ட்டில் தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்குன்னு பேரிஸ்குள்ளே போகல. இந்த செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து நம்ம பேரிஸ்க்கு அடுத்து நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இடத்துக்கு உள்ளே வரல, நம்ம கொடுத்த எல்லோ ஜோனில் தான் மார்க்கெட் அப்சைடு இருக்குது. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். பேங்க் நிஃப்டியில் சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் செகண்ட் சப்போர்ட்டில் சப்போர்ட் இருக்கும், செகண்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் சப்போர்ட் தானே அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு இடையில தான் மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அதாவது 53,300க்கும் 800க்கு இடையில 500 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதனால தான் தலைப்பரம் போடுறது மேலே எங்கேயுமே பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு சொல்லிட்டு. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை பார்த்தோம்னா 53,600க்கும் 53,300க்கும் இடையில 2 தடவை போயிட்டு வந்துச்சு. ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி பெரிய மூவ்மெண்ட்ஸாக இல்லை. ஆனால் புல்லி சென்டிமெண்ட்டில் தான் மார்க்கெட் முடிச்சிருக்காங்க. மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சு போகிறப்ப பேரிஸ்குள்ளே போகிற கண்ட்ரோல் மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்த ஃபுல் கண்ட்ரோல் பண்ணி மார்க்கெட் அப்சைடுக்கான செட்டப்பை தான் நிப்பாட்டிட்டாங்க. இது வந்து இப்போ நடந்தது. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு எழுத்து மூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பார்த்தோம்னா நேற்று கிட்டத்தட்ட ஒரு ஸ்பின்னிங் டாப் சைடில் போட்டுருக்கேன். இப்போ ஹேங்கிங் மேன் இந்த செட்டப் போட்டாலே இதை நம்ம ஒரு பேங்க் நிஃப்டியில் சொல்லி தான் நினைக்கிறேன். பேங்க் நிஃப்டியில் சொல்கிறேன். அதை போட்டாலே இந்த ஹையை பிரேக் பண்ணல மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். அதாவது இந்த நேற்றோட ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் அடுத்தது நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அதுக்கான செட்டப் தான் இப்போ போட்டிருக்காங்க. நம்ம பேங்க் நிஃப்டியில் இது மாரி ஒரு செட்டப் சொல்லி அதுக்கு மார்க்கெட் போயிருந்துச்சு. அதை நான் திருப்பி இன்றைக்கி காட்டுறேன். ரெண்டாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம குரூப்பில் போட்டு ஒரு இது போட்டிருக்காரு. அதில் என்ன போட்டிருக்காருன்னா கமெண்ட் போட்டிருக்காரு, ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் சொல்லுங்கிற மாதிரி. ட்ரெண்ட் லைன் போட்டால் என்ன நடக்கும்னா, இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் போட்டோம்னா இப்படி ட்ரெண்ட் லைன் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் பிரேக்கு. இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக்னால் மார்க்கெட் இறங்குங்கிற சென்டிமெண்ட் தான் நம்ம இருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இண்டெக்ஸில் பார்த்தா அந்தளவுக்கு ஒரு கிளியராக பண்ண முடியாது. இதே ஃபீச்சரில் நம்ம போட்டோம்னா அந்த ட்ரெண்ட் லைன் ஓரளவுக்கு ஒர்க் ஆகும். ஆனால் இண்டெக்ஸில் வந்து அந்தளவுக்கு அக்யூரேட்டாக எல்லா நேரத்துலேயும் ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. எல்லா நேரத்துலையும் ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ட்ரெண்ட் லைன் போட்டு பண்ணோம்னா அது நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து இந்த இண்டெக்ஸை விட்டு ஃபீச்சரில் மாறிடுவோம். அப்படி எதுவும் மாறணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,705 அப்படிங்கிறது நேற்றோட ஹை. அதுக்கு பார்த்திங்கன்னா அடுத்தது 24,857 வரைக்கும் போட்டிருக்கோம். அடுத்தது நம்ம போடல, இந்த ரேஞ்ச் வரைக்கும் போதும். அதுக்கடுத்து சப்போர்ட்னு பார்த்திங்கன்னா 24,510ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட், இன்றைக்கி போனோம் லோ. அதுக்கடுத்து 24,365, 24,259ன்னு போட்டிருக்கோம். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட், ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட், ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங், இது ரெண்டு ஸ்ட்ராங்கானது. இதில் எந்த டைரெக்ஷனில் பிரேக் ஆகுதோ அந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்படி ரெண்டு சைடும் பிரேக் பண்ண முடியலன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அந்த மாதிரி செட்டப் தான் இப்பயும் இருக்குது. ஆனால் அது பிரேக்கை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்சைடு பிரேக் பண்ணுறதுக்கான செட்டப் தான் டே கேண்டில் செட்டப்படி பார்த்தோம்னா மேலே தான் பிரேக் பண்ண வாய்ப்பு. அதாவது 24,700ங்கிறது பிரேக் பண்ண வாய்ப்பு. இந்த இடத்துல ஒரு மைனரே போட்டுடலாம். இந்த மைனர் பிரேக் பண்ணாலே மார்க்கெட் வந்து மேலே போக வாய்ப்பு தான். இன்றைக்கி போனால் ஹையை வச்சுப்போம், இன்றைக்கி முடிஞ்ச வச்சுப்போம். இந்த இடத்த இப்போ இருக்கிறது இந்த எல்லோ ஜோனுக்குள்ளே தான் இருக்குது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. இந்த எல்லோ ஜோனுக்கு மேலே இருந்தாலும் அதாவது 24,660 பிரேக் பண்ணாலே புல்லிஸ்க்கான சென்டிமெண்ட்டு கிளியராக வந்துடும். இருந்தாலும் இந்த 24,705 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் வெரி புல்லிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த 700 பிரேக் பண்ணிச்சுன்னா 850 வரைக்கும் 150 பாயிண்ட் ஈஸியாக போகிறது வாய்ப்பு இருக்கும். இதையும் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு இதுக்கு மேலே. அதாவது இந்த டூல் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த இடத்துக்கு மேலேயும் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். இறங்கிறது சொல்லியிருந்தேன். இது ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அந்த 23,365 வரைக்குமே ஸ்ட்ராங்குன்னு தான் சொல்லலாம். இதை 24,365 பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட் வந்து பேரி சென்டிமெண்ட்டில் போய்ட்டு அர்த்தம். அது வரைக்கும் புல்லிஸ்க்கான சென்டிமெண்ட் தான் இருக்கும். ஆனால் இந்த 24,510ங்கிறது ஸ்ட்ராங்கான இடம் தான். இதுலேருந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரேஞ்சுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த எல்லா ஜோன்லேருந்து அப்படியே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக தெரியுது. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் செட்டப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து இன்வெர்டர் ஹேமர். இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். இந்த செட்டப் படி பார்த்தாலும் மார்க்கெட் புல்லிஸ் போகிறதுக்கான செட்டப் தான் இந்த டே கேண்டில் செட்டப் படி. நம்ம நிஃப்டியில் இந்த இடம் சொல்லியிருந்தோம் பாருங்கள், நிஃப்டியில் இதே ஸ்டைலில் தான் கிட்டத்தட்ட, ஆனால் இது கொஞ்சம் கீழே முடிச்சிட்டாங்க. இந்த டைப் போட்டாலே மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். அதே போல் தான் கிட்டத்தட்ட நிஃப்டியில் இருக்குது. இப்போ பேங்க் நிஃப்டி இப்போ போட்டுக்க செட்டப் பார்த்தீங்கன்னா இந்த நேற்றோட ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். அந்த புல்லிஸ் வந்து இந்த டபுள் டாப் ஏரியா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது பிரேக் பண்ணுறதோட வாய்ப்பு அதிகம். அந்த மாதிரி செட்டப் தான் இப்போ இருக்குது. அதாவது நேற்று ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டபுள் டாப்பும் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 53,677. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 53,888. நேற்று இந்த இடம் தான் போட்டிருந்தோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை 54,467. சரி, ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 53,303 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இதுதான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டும் கூட. அதுக்கடுத்து 53,160, அது அடுத்தடுத்து பக்கத்திலே இருக்கும். அதுக்கடுத்து 52,909 அப்படிங்கிறது தேர்ட் சப்போர்ட். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இது கிட்டத்தட்ட நிஃப்டி மாதிரி தான். ஒன்று இந்த ரேஞ்சில் அது ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 53,677 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். இந்த இடத்துல ஈஸியாக பிரேக் பண்ணுறதுன்னு வாய்ப்பு அதிகம். அதாவது 53,888 இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால செகண்டு பிரேக் பண்ணுறதுன்னு வாய்ப்பு அதிகம். ஆனால் வெரி புல்லிஸ்ன்னு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில தான், இதுக்கு பிறகு தான் 53,888 பிரேக் பண்ணிச்சுன்னா அந்த ஆல் டைம் ஹை வரைக்கும் இதை தாண்டி போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி செட்டப்பை தான் இப்போ இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த செட்டப்பை கூட நான் கீழேருந்து போட்டுறேன். இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸ் எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை இது பிரேக் பண்ண முடியல அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வீக், அதாவது 53,303 பிரேக் பண்ணால் 53,160 சப்போர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்படி பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி. அதாவது இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணி செகண்ட் சப்போர்ட்டில் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா நம்ம இந்த சைடு செட்டப் போட்டிருக்கோம்ல, இந்த ரேஞ்சு வேலை செய்ய வாய்ப்பு இருக்கும். இறக்கியே போட்டுறேன். இதோட பிரேக் பண்ண இந்த ரேஞ்சில் இருக்கும். இதை பிரேக் பண்ணால் மேலே போக வாய்ப்பு. அந்த 52,909 பிரேக் பண்ண மட்டும்தான் மார்க்கெட்டில் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த செட்டப் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. இந்த இடத்துக்கெல்லாம் வரது வாய்ப்பு இல்லை. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒன்று இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.